நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் எலக்டோரல் பாண்ட் ரத்து செய்யப்பட்டது. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லப்பட்டது. அது தகவல்களை எல்லாம் வெளியிட சொல்லி உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்குக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். மார்ச் 13க்குள்ள அந்த வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அதே நேரத்துல கார்பரேட் ஃபண்டிங் எலக்ட்ரல் பாண்டுக்கு வெளியே எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு ஃபண்டிங் நடந்திருக்கு. அதை பற்றி நியூஸ் லாண்ட்ரியில ஒரு ஆர்டிகல் பார்க்க முடியுது சார். 30 firms who donated rupees 335 crores to BJP were also stung by ITED. ITED ரெய்டு நடத்தப்பட்ட 30 நிறுவனங்கள் 335 கோடி பிஜேபிக்கு ஃபண்டு கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா நம்ம அமலாக்கத்துறை அல்லது இன்கம் டாக்ஸ், சிபிஐ இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொடர்ச்சியாகவே பார்க்கணும். குறிப்பாக அமலாக்கத்துறை ஆரம்பித்த காலத்தை அது நடத்திய ரெய்டுகளை விட இந்த 10 ஆண்டுகளில் நடத்திய ரெய்டுகள் அதிகம் அப்படிங்கிறது பார்க்குறோம். 3000க்கும் மேற்பட்ட ரெய்டுகளை இந்த பிஜேபி அரசு மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 10% கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக தான் நடத்தப்படுகிறது. குற்றப்பத்திரத்துக்கு பதிலாக தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த அமலாக்கத்துறையோட ரெய்டுகள் எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா, ஒன்று எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக, இன்னொன்று எதிர்க்கட்சிகளை உடைப்பதற்காக, எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு, தங்களுடைய கூட்டணி கட்சிகளை தங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி விடாமல் இருப்பதற்காக, மிரட்டுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அஜித் பவார் உட்பட நிறைய பேருக்கு அந்த ரெய்டுகள் மூலமாக அல்லது குற்றச்சாட்டுகள் மூலம் அவங்களோட மேல எக்கச்சக்கமான புகார்கள் இருந்தாலுமே கூட அசாம் முதல்வர் வரைக்கும், இப்போதைக்கு அசாம் முதல்வராக இருக்கக்கூடிய விஸ்வாஸ் வரைக்குமே எல்லாரையுமே அந்த வாஷிங் மிஷினாக பயன்படுத்துவது என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை இப்படி பார்க்க முடியாதா சார்? ஐடி ரெய்டுன்றது தனி, இவங்க காசு கொடுக்குறாங்கன்றது தனி. ரெண்டையும் வேற எலமெண்ட்ஸா பாக்குறதா இல்ல ஒன்னா பாக்குறதா? ஒன்னா பாக்கணும்னா ஏன்? அதுதான் நம்ம இது வரைக்குமே நம்ம என்ன பார்த்தோம்னா அரசியல் ரீதியிலாக மட்டும்தான் இப்படியான அமலாக்கத்துறை ரெய்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் நம்ம முதலே சொன்னது மாதிரி எதிர்க்கட்சிகளை விரட்டுவதற்காக, அரசியல் ரீதியிலாக பழிவாங்கும் நடவடிக்கையாக மட்டும்தான் இந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதான் இதுவரை நம்முடைய கருத்தாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி எப்படி தங்கள் கட்சிக்கான நன்கொடைகளை பெறுவதற்கான வழிகளாக இந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத அந்த நியூஸ் லாண்ட்ரி அந்த வெப்சைட்ல வரக்கூடிய கட்டுரை உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கட்டுரை. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 335 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கி இருக்கின்றன பிஜேபிக்கு. அவை அத்தனையுமே இந்த ரெய்டுகளில் மாட்டிய நிறுவனங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் கிட்டத்தட்ட 23 நிறுவனங்கள் 2014, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த ரெய்டு நடக்கிற வரைக்கும் ஒரு பைசா கூட அவங்களுக்கு நன்கொடையாக தரலாம். சரி, எப்போ ரெய்டு நடந்ததோ அப்போ இருந்ததான் அவங்க தர ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிரா ஒரு டிஸ்டிலரி கம்பெனி, வாட்டர் கம்பெனியோடைய ஓனர், அவர் ரெயிலில் மாட்டி ஜெயிலுக்கு போய் அவர் பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு சில நாட்களில் பணம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அதில் இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, 6 கம்பெனிகள் எப்பயுமே பிஜேபி கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, ஒரு ஃபினான்சியல் இயர் மட்டும் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. உர்ரா ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் இது தொகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெய்டு என்பதை கம்பெனிகளை மிரட்டி நிதி வாங்குவது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. நம்ம பொதுவாக தமிழ் சினிமாலாம் பார்ப்போம். ஒரு தெருவோரத்தில் ஒரு ரவுடி, ஒரு பேட்டை ரவுடின்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக பேட்டைனாலே ரவுடிங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு ரவுடி, அந்த ரவுடி மாமூல் வாங்குறதுக்காக சாலையோரத்தில் ஒருத்தர் ஒரு ஹோட்டல் போட்டிருக்கிறாரு, உணவகம் போட்டிருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற 4 பாத்திரத்தை எடுத்து உடைச்சிட்டு மாமூல் வாங்கிட்டு போறது. ஒரு இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போலீஸ் வந்தாருன்னா மிரட்டி பெட்டி கேஸ் போட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறது. அந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த அளவுக்கு தான் முழுக்கவே இந்த விசாரணை அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். பழிவாங்கு பணம் வாங்கு. ஆமா, இப்ப பணம் வாங்க நல்லா இருக்கு. இந்த ஃபார்முலா இப்ப இவங்க வெளிப்படையா இப்ப அம்பலப்பட்டிருக்கிறாங்க சார். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கூட
நான் ஒரு கம்பெனி பேரை பார்த்தேன், கால்ஸ் டிஸ்டிலரிஸ். இப்போ டாஸ்மாக்ல போய் ஏதோ ஒரு பாட்டில் கீழே எடுக்கிற பாட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல கால்ஸ் டிஸ்டிலரிஸ் அப்படின்னு பேர் போட்டுரும். நிறைய டாஸ்மாக்கு அந்த கம்பெனில இருந்து வருது. அவங்க ஐடி ரைடு விடுறாங்க 2019. 20ல் 5 கோடி, 21ல் 3 கோடின்னு டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னே தெரியாம போகுது. இது கால்ஸ் டிஸ்டிலரிஸுக்கு. ஹால்திராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கம்பெனி ஒண்ணு. அந்த ஸ்நாக்ஸ் கம்பெனிக்கு வந்து இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க மிக்சர்லாம் ரொம்ப ஃபேமஸ். அவங்க மேல ரைடு விடுறாங்க. உடனே 31 லட்சம் 2019-20ல், 20-21ல் 25 லட்சம் அப்படின்னு சொல்லி டொனேஷன் கொடுக்குறாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து அடிபணிந்து போகிறார்கள், தப்பு பண்ணிட்டாங்க அதனால அடிபணிறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான் அடிப்படையான ஒரு விஷயம். அவங்ககிட்ட வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, எனக்கு இவ்வளவு காசு தாங்க, கமிஷன் தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இருக்காது. இது அப்பட்டமான ஒரு ஊழல் தான். பொதுவாக பிஜேபி பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, ஒரு துறையில வந்து ஒரு டெண்டர் விடுறாங்க, அதுல ஒரு ஊழல் நடக்குது, அது மட்டும்தான் ஊழல் என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா இது முழுக்க வந்து ஒரு குரோனிக் கேபிட்டலிசம், கரப்ஷன், இந்த ரெண்டும் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று, இந்த மாதிரியான நிறுவனங்களை மிரட்டி நன்கொடைகள் வாங்குவது, அல்லது அதானி மாதிரியான பெருநிறுவனங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேல வந்து ரெய்டுகள் நடத்தி அவங்களுடைய தொழிலை வந்து அச்சுறுத்துவது அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாகவே நடக்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப முழுக்கவே வந்து இந்த சிபிஐ இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், அல்லது இன்கம் டாக்ஸாக இருக்கட்டும், இந்த விசாரணை அமைப்புகளை தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் பிஜேபி பயன்படுத்துகிறது என்பது இந்த விசாரணை அமைப்புகளுடைய நம்பகத்தன்மையை முற்றிலுமாக கேள்விக்குள்ளாக்குகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து பிஜேபி பொறுத்தவரைக்கும் நம்ம ஊழல் பண்ணலன்னு சொன்னாலுமே கூட, கருப்பு பணத்தை நாங்கள் ஒழிக்க போறதுக்காக தான் பண மதிப்பிழப்பெல்லாம் கொண்டு வரோம்னு சொன்னா கூட, நம்ம பார்க்குற இந்தியா முழுக்க வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்காக பணம் இறக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த பணம் என்பது நிச்சயமா வந்து வெள்ளை பணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது எதுவுமே அக்கௌண்ட்ல வரப்போறது கிடையாது. எல்லாமே கருப்பு பணமாகத்தான் இருக்கும். இந்த கருப்பு பணம் எங்கிருந்து அவங்களுக்கு வருகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப அது நிச்சயமாக அது ஊழல் பணம் தான். ஊழல் என்பது ஒரு துறையில வந்து டெண்டர் விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டுமே வருவது ஊழல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வந்து இப்படி ஜனநாயகத்தை வந்து கேலிக்குள்ளாக்குவதற்காக செலவழிக்கப்படக்கூடிய ஒரு பணமுமே ஒரு ஊழல் அப்படின்னு தான் நம்ம வந்து கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தோம்னா கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபியுடைய ஊழல் என்பது அது வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு நிறைய போகும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இப்ப 2014க்கு முன்னாடி சார், இப்ப இந்த முதலாளிகள்னு ஒரு குரூப் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஏதுவான சூழல் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி வந்து சரியான தொழில் செய்யும் வாய்ப்புகளை உருவாக்கி தரல அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ இந்த கம்பெனிகள் எல்லாம் பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார்கள், பணம் பிடுங்கப்பட்டிருக்கிறது, ஐட்ரேடு நடத்தப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக மீண்டும் பணம் பிடுங்கப்படுகிறது அப்படின்றது தொடர் படலமா இருக்கு. இப்ப இவங்களுக்குலாம் கோவம் வராதா சார்? இப்ப கர்நாடக தேர்தலில் வந்து இப்ப 40% பேசிஎம்னு ஒரு கேம்பெயினே நடந்தது. அந்த கேம்பெயின்ல வந்து இனிஷியேட் பண்ணதே வந்து காங்கிரஸ்னாலும் அதற்கு ஆதாரம் கொடுத்தது வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அவங்கதான் வந்து ஆதாரம் கொடுக்குறாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான கோபம் உள்ளவர்களா மாறாம அடிபணிந்து போறாங்க. அந்த கோபத்தை எப்பதான் வெளிப்படுத்துவாங்க? இது எதை நோக்கி நம்ம இழுத்துட்டு போகுது சார்? இது நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? இல்ல, இப்ப தொழில் நிறுவனங்கள், அது சிறு குறு தொழில் நிறுவனங்களோ அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களோ, தொழில் நடத்துவதற்கான ஏற்ற ஒரு பொருளாதார வசதி என்பது ஒரு ஆட்சியில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை என்கிற அதிருப்தி அவங்க வந்து வெளிப்படுத்தினார்கள். ஆனா நீங்க வந்து கடந்த 10 ஆண்டுகள மோடி ஆட்சி நடந்திருக்கிறது, அது முழுக்க அந்த அளவுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல தான் பணமதிப்பிழப்பு வந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எக்கச்சக்கமான தொழில் நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாலே அழிந்த தொழில்கள், எவ்வளவோ தொழில்கள் அழிந்திருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டினால வந்து திருப்பூர் உட்பட தொழில் நகரங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாகவே இவருடைய பொருளாதார கொள்கை, இவருடைய தொழில் சார்ந்த கொள்கைகளுடைய விளைவாக நம்முடைய பொருளாதாரம் வந்து பாதாளத்துக்கு போய் கொண்டு இருப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். கடந்த 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறத பார்க்கிறோம். தனிநபர் வருமானம் என்பது குறைந்திருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். ரூபாய்க்கு நிகரான, டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா வந்து ஒரு டாலருடைய மதிப்புங்கிறது ₹1 அப்படின்னு கொண்டு வருவதெல்லாம் அவர் வந்து வாக்குறுதி அளித்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 80-90க்கு மேல போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமாவே வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் இங்க நடந்திருக்கிறது பொருளாதார ரீதியாக. அது சின்ன ஒரு பெட்டிக்கடை வைப்பதில் இருந்து ஆரம்பிச்சு பெரும் தொழில் நிறுவனங்கள் வரைக்குமே வந்து பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இதையெல்லாம் மீறி இவ்வளவு நெருக்கடிகள் வந்ததற்கு பிறகு, அதுவுமே இது நேரடியான அச்சுறுத்தல்களை தாண்டி இந்த மறைமுகமாக இந்த மாதிரியான ரெய்டுகள் மூலமாக இவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்ததுக்கு பிறகும் இந்த தொழில் நிறுவனங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசவில்லை அப்படிங்கிறது வந்து
அது வந்து எவ்வளவு தூரம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள், ஒரு விமர்சனத்தை கூட வெளியே வைப்பதற்கு எவ்வளவு தூரம் பயந்திருக்கிறார்கள் என்பதை தான் இதை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க முடியும். இந்த எலக்ட்ரல் பாண்டுல கூட உச்சநீதிமன்றம் குவிட் ப்ரோ கோ அப்படின்னு குறிப்பிட்டாங்க. பிரதிபகாரம் எதிர்பார்த்து பணம் கொடுத்தல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சோமோட்டோ மாதிரியோ அல்லது வந்து ஏதோ ஒரு இம்மீடியட் ஆக்ஷன் இந்த பணத்தை எல்லாம் ரிட்ரீவ் பண்ணி அந்த ஓனர்களுக்கே கொடுக்கறதுக்கு ஏதாவது வழிவகை வரும் எதிர்பார்க்கலாமா சார்? அது சங்கர் படம் எடுத்தாதான் அப்படிலாம் நடக்கும் வந்து. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சங்கர் படம் பார்த்து தான் அவர் 500 1000 நோட்டுகளை ஒழித்தது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள்லாம் நடந்தது வந்து. நீங்க வந்து ஒரு தொழில் நிறுவனம் ஒரு கட்சிக்கு நன்கொடை தருகிறது அப்படின்னு சொன்னா வந்து உண்மையிலேயே வந்து அந்த கட்சியினுடைய கொள்கைகள் மீது நம்பிக்கை கொண்டு அபிமானம் கொண்டு கொடுப்பது அப்படிங்கிறது சிலது இருக்கலாம். ஆனா அது வந்து நீங்க வந்து ஒரு 5% 10% கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரதி உபகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அண்ணாமலை இருக்கிறார், அவருக்கு வந்து மாசத்துக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகிறது, நண்பர்கள் தான் செலவழிக்கிறாங்கன்னா அந்த நண்பர்கள் எதற்காக செலவழிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இது அடிப்படையிலே ஒரு ஊழல் அப்படிங்கிற, ஒரு நாட்டு நன்மை கருதி செலவழிக்கிறாங்க. அதுதான் இது அடிப்படையில ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட யாருக்குமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தொண்டர்களுடைய அறியாமையை மூலதனமாக கொண்டுதான் அண்ணாமலை பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒருத்தர் மாசம் 8 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார், 5 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 96 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி, 5 கோடி ரூபாய் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுகிறாருன்னா எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுகிறாங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படியான பெருந்தொழில் நிறுவனங்கள் பிஜேபிக்கு வந்து நன்கொடை கொடுக்கின்றன என்று சொன்னால் நிச்சயமாக வந்து நீதித்துறை வந்து நடவடிக்கை நீங்க சொன்னது மாதிரி வந்து சுமோவாக வழக்காக எடுத்துக்கலாம். இப்ப முன்னாள் அமைச்சர் மீதான பல வழக்குகளை வந்து சுமோவாக எடுத்து வந்து ஆனந்த் வெங்கடேஷ் முதலிய நீதிபதி விசாரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது முழுக்க நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றங்கள் வந்து நம்முடைய கடைசி நம்பிக்கைகளாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த சண்டிகர் மேயர் தேர்தலே பார்த்தோம்னு சொன்னா உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. வந்து பல தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள்ல யார் மேல கேஸ் போட்டாங்களோ இல்ல யார் கேஸ் போட்டாங்க அவங்கள செத்ததுக்கு பிறகுலாம் தீர்ப்புகள் வந்திருப்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அப்பாவுக்கு நடந்தது, ப. சிதம்பரம் வழக்கு கூட ஒன்று நடந்தது. நிறைய வழக்குகள் அப்படி பாக்குறோம். ஆனா குறைந்தபட்சம் வந்து இந்த சண்டிகர் மேயர் தேர்தல் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தது. அதுவுமே ஒரு மேயர் தேர்தல் நடந்த முறைகேடுகளை ஒரு வீடியோவை போட்டு கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பாருங்கிற அளவுக்கு நீதிமன்றம் நடந்ததுங்கிறத பார்க்கிறோம். கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் இதுல வந்து தலையிட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சந்திரசூட் சில வழக்குகள் நம்ம அவர் மேல நமக்கு கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்கள் இருக்கின்றன என்றாலுமே கூட இப்ப 370 மாதிரியான ரத்து மாதிரியான வழக்குகள், ராமர் கோயில் தீர்ப்பு இதுல எல்லாம் இருந்தாலுமே கூட பல விஷயங்கள்ல வந்து ஒரு நேர்மையான ஒரு மதிப்பீடுகளை கொண்டு ஒரு நீதிபதிங்கிற நம்பிக்கையுமே இருக்கிறது. கண்டிப்பாக இதை வந்து எடுக்க வேண்டும், எடுத்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி வந்து இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பதுலையும் என்ன நடவடிக்கை, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்த உளவுத்துறை நிறுவனம் பெகாசஸ் அதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு விசாரணை குழு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பெரிய அளவில் நகரவில்லை. அந்த லக்கிம்பூர் விவசாயிகள் மீது காரியத்தை கொன்றது அப்படிங்கிறது மேலேயும் உச்சநீதிமன்றம் தானாகவே நடவடிக்கை எடுத்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஆமா, அது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்றது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் இதை வந்து ஒரு பக்கம் வந்து நீதித்துறை வந்து நம்பலாம், நீதித்துறை தானாகவே எடுக்க வேண்டும்ங்கிறது. ஆனால் இதை தாண்டி வந்து அரசியல் என்பது மக்களை சார்ந்து இருக்கக்கூடியது. ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட வழக்கு போடலாம் இது தொடர்பாக. ஏன்னா இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் வழக்கு போட்டனால தான் இதற்கு ஒரு விடிவு கிடைத்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். நீதித்துறையை நாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் மக்களிடம் போய் இதை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது. பிஜேபி தன்னை தொடர்ச்சியாகவே ஊழலுக்கு எதிரான கட்சி என்று தொடர்ச்சியாக பேசுகிற பொழுது இதெல்லாம் தான் ஊழலுடைய வடிவங்கள். என்ன காரணங்கள், ஏன் இப்போ ரெய்டு நடத்துவது என்பது இவர்கள் வந்து தன்னுடைய கட்சிக்கு நன்கொடை வாங்குவதற்காகத்தான், வந்து கணக்கில் வராத பணங்களை வந்து நன்கொடையாக வாங்குவதற்காகத்தான் என்பதை தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் மூலம் அம்பலப்படுத்த வேண்டியது இன்றைக்கு எதிர்க்கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஓகே, இப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சார், இப்ப இந்த புனிதம் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், பிஜேபி இந்த மாதிரி உளவுத்துறையை வைத்து ஐடியை வைத்து இடியை வைத்து இந்த மாதிரி பணம் வாங்குது அப்படின்றது இருந்தாலும் எதிர்கட்சியும் பணம் வாங்கியிருக்கு தானே, அவங்களும் ஏன் கார்பரேட் டொனேஷன் வாங்கணும், சிபிஎம் மாதிரி கார்பரேட் டொனேஷன் வேண்டாம்னு சொல்றதுக்கு எதிர்கட்சிகளுக்கு திராணி இருக்கிறதான்ற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ராஜீவ்காந்தி தான் வந்து கார்பரேட் டொனேஷனே வந்து ஓபன் பண்றாரு, பிஜேபி அதற்கு வரி விலக்கு தான் கொடுத்ததே தவிர ஓபன் பண்ணதே ராஜீவ்காந்தி தான். அப்ப இவர்கள் புனிதமானவர்களா அப்படின்ற அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இல்லப்ப பொதுவாகவே வந்து ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் லட்சியவாதம்னு ஒன்று இருக்கும், நடைமுறைங்கிறது ஒன்று இருக்கும். லட்சியவாதத்துக்கும் நடைமுறைக்கும் இடையில எப்போதுமே வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிற எல்லாமே வந்து ஒரு தேர்தல் அரசியல் நடந்து வருவதற்கான சாத்தியங்கிறது கிடையவே கிடையாது.
இது நிறுவனங்கள் வந்து கட்சிகளுக்கு நன்கொடை தருவது அப்படிங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறை தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. காலங்காலமாகவே வந்து நிறுவனங்கள் கட்சிகளுக்கு வந்து நன்கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு கட்சி கூட்டம் ஒரு மாநாடுனா கூட கடைக்கடையா போய் வசூல் செய்வது அப்படிங்கிறது காலகாலமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான். அது கட்சிகள் மட்டுமல்ல, இப்போ திராவிட கழகம் மாதிரியான அரசியல் சாராத சமூக இயக்கங்கள் கூட நன்கொடைகளை வசூலிப்பது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைனா, அந்த நன்கொடைகளை வந்து அதாவது நன்கொடை கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய விவரங்களையே வெளிப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. அதுலயுமே வந்து 6000 கோடி வந்து ஆளுங்கட்சிக்குத்தான் போயிருக்கிறது. நீங்க எதிர்கட்சி இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், நீங்க குற்றம் சாட்டக்கூடிய எல்லா கட்சிகளையும் அந்த நன்கொடை கூட்டி பாத்தீங்கன்னா கூட அதை விட மேலான ஒரு இடத்துலதான் பிஜேபி வாங்கியது நன்கொடை இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்ப எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு நடைமுறைக்கு வந்து விட்டது. நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு இங்க காங்கிரஸ் ஏன் வாங்குச்சு, திமுக ஏன் வாங்குச்சு அப்படின்னு கேட்கறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இப்ப நீட்டுங்கிறது ஒண்ணு வருகிறது. நீட்டு என்பதை வந்து லட்சியவாதத்தின் அடிப்படையில் எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த நீட்டு ரத்து செய்யப்படும் வரை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிறது, திமுக அரசு இருக்குதுங்கிறதுக்காக நீட்டு வந்து ரத்து செய்யணும், அதனால வந்து நாங்க வந்து மாணவர்களுக்கு எந்த நீட் பயிற்சியுமே வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இருக்கிற வரைக்கும் அவர்கள் அதை தந்துதான் ஆக வேண்டும். அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு லட்சியவாதம். ஆளுநர் பதவி தேவையில்லை என்பதுதான் லட்சியவாதம். அதுக்காக வந்து ஆளுநர் சட்டசபைக்கு வர்றப்பே வந்து அவர் என்ன பண்றது, அவர் அவமதித்து நடத்த முடியாது. அது இருக்கக்கூடிய நடைமுறையில எதை பண்ணுவது, ஒரு லட்சியவாதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவது அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயம். தேர்தல் பத்திரங்கள் என்பவை அடிப்படையில் ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து வழக்குகள் போடப்பட்டன, கட்சிகளை எதிர்த்தன. ஆனால் இதை வந்து ஆதரித்த ஒரே கட்சியாக பிஜேபி இருந்தது. இப்ப வந்து தேர்தல் பத்திரங்களுக்கு யாரெல்லாம் நிதி கொடுத்தாங்க, பட்டியல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பிஜேபி கொடுத்த மாதிரியே காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ அவங்களுக்கு கொடுத்த பட்டியலுமே வெளியிடட்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து அதை வெளியிடக்கூடாதுன்னு இவங்க யாருமே சொல்லல. அது வந்து பிஜேபியோட பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யார் அதை வந்து வழிமுறையாக கொண்டு வந்தார்கள், யாருக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த நீங்க இப்ப வெளியாக இருக்கக்கூடிய இந்த நியூசிலாந்துல வந்திருப்பதில் கூட பாத்தீங்கன்னா, இந்த 335 கோடி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா. இதுல 3 நிறுவனங்கள் மட்டும்தான் காங்கிரசுக்கும் நிதி கொடுத்திருக்கிறது. மற்ற கிட்டத்தட்ட 27 நிறுவனங்கள் வந்து பிஜேபிக்கு மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. 6 நிறுவனம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வருஷம் நிப்பாட்டினாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சில நிறுவனங்கள் கொடுத்ததுக்கு பிறகு ரைடு நடத்திருக்கிறாங்கன்னா காசு பத்திரம் இன்னும் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப தொடர்ச்சியாக ஒரு மிரட்டல் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது மட்டுமே இதுல ஒரு பெரிய பிரச்சனைனா, மிரட்டல் என்பதை ஒரு அரசியலாக கொண்டு வருவது, வெறுப்பு அரசியலை போல மிரட்டல் அரசியல் என்கிற ஒன்று இருக்கு இல்லையா. ஆளுநரை கொண்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அரசை மிரட்டுவது, எதிர்கட்சிகளை ரைடுகள் மூலம் எதிர்கட்சிகளை மிரட்டுவது, ரைடுகள் மூலம் வந்து தொழில் நிறுவனங்களை மிரட்டுவதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே மிரட்டியே வந்து காரியம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற போக்கை அனுமதித்தால் அது இந்திய ஜனநாயகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக போய் முடியும். ஒரு டவுட் சார், இந்தியாவின் அதிகார வர்க்கம் அப்படின்றது என்றைக்குமே தான் அடியாளாக போவதை வந்து ஏற்றுக்கொண்டதாக இல்லை. எப்போதெல்லாம் அது வந்து அதனுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறதோ அல்லது அதனுடைய அதிகாரங்கள் மாற்றியமைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த அதிகார வர்க்கமும் இந்த முதலாளி வர்க்கமும் ஒரு முடிவு எடுக்கிற காலகட்டத்தை பார்த்திருக்கிறோம். 2014 கூட அப்படியான ஒரு மாற்றத்தை தான் பார்க்க முடியும். இப்போ இடி, இன்கம் டேக்ஸ் உள்ளிட்ட இந்த அதிகார அமைப்புகள் எல்லாம் வந்து அடியாளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்துல இந்த முதலாளிகள் வந்து ஆளும் அரசால வந்து கடுமையான ஒரு அரசியல் சுரண்டலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அவங்க ஒன்றும் சுரண்டாத புனிதர்கள் அல்ல, ஆனா அவங்களும் அந்த சுரண்டலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து ஒரு முடிவெடுக்க மாட்டாங்களா சார் எலெக்ஷன்ல? இல்ல, பொதுவாகவே மார்க்சியத்தின் அடிப்படையில ஒரு அரசு என்பதே ஒரு ஆளும் வர்க்கத்துடைய கருவி அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்ப வந்து நீங்கள் சொல்றது மாதிரி வந்து இங்க ரூலிங் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பெருமுதலாளிகள் தான். இந்தியாவை சேர்ந்து இந்திய தேசிய பெருமுதலாளிகள், பார்ப்பன பணியா வர்க்கம். ஆமா. அப்ப அவங்க வந்து நேரடியாக வந்து அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகுகிற பொழுது கண்டிப்பாக அவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா அதை நேரடியாக போக மாட்டாங்க, மறைமுகமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கின்றன. அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்கிறது ஒண்ணு, இன்னொன்று வந்து சர்வதேச முதலாளிகள் அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறேன். இன்னைக்கு அதானியையும் நீங்க வந்து ஒரு சாதாரண இன்னைக்கு இந்த ரைடு விட்டு ஒரு நிறுவனத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அதானியினுடைய வலைப்பின்னல் அப்படிங்கிறது வந்து உலகளவிலான சர்வதேச
நெட்வொர்க்கை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள், அதற்கு வந்து தரகு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தரகு முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு அதானி நிறுவனம், இதனுடைய பலம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்திய முதலாளி வர்க்கத்தை விட மிக ஆழமான வேர்களை கொண்டிருப்பதாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு அரசியல் என்பதை நேரடியாக ஒரு கட்சி போய் பிரச்சாரம் பண்ணுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமது போஸ்ட் ட்ரூத் பீரியட்னு சொல்றாங்க இல்லையா, வந்து பொய் செய்திகள் மூலமாகவே வந்து பரப்புவது, தகவல் தொழில்நுட்ப யுகத்தை வந்து எவ்வளவு தூரம் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துவது, இப்ப வந்து நவீன வசதிகளாக இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதன் மூலம் எப்படி வந்து கருத்தியலை வந்து பரப்புவது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து செய்வதுதான் இன்னைக்கு அரசியலாகவே மாறிவிட்டது. அது பிஜேபி வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி உலகமெங்கும் இருக்கக்கூடிய வலதுசாரி சக்திகள் இந்த போஸ்ட் ட்ரூத் காலகட்டத்தில் அவங்க தான் வந்து வலிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிபுணர்களுமே சொல்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். அரசியல் நோக்கர்கள் எல்லாருமே சொல்கிறார்கள். தொடர்ச்சியாகவே வந்து அவங்களுக்கு ஏன்னா எந்த எத்திக்ஸுமே கிடையாது, நம்ம பொய் சொல்றோங்கிற மாதிரியான எந்த உறுத்தல் எதுவுமே கிடையாதுங்கிறப்ப இதை வந்து ஒரு அரசியல் உத்தியாகவே செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்ப வந்து அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதற்கான நெட்வொர்க் அப்படிங்கிறத வந்து முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு பலம்ங்கிறது இன்னைக்கு சர்வதேச நிறுவனங்களுக்கும் அதானிமார் நிறுவனங்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது சேர்த்து கணக்கில் எடுத்துதான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்ப என்னன்னா வந்து இந்த பொய்களுக்கு எதிரானதை ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வந்து நேரடியாக நம்ம எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறத தாண்டி மறைமுகமாக ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த யுத்தத்திலையும் எவ்வளவு தூரம் செல்வாக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து செயல்பட வேண்டும், செயல்படுகின்றன அப்படிங்கிறது சேர்த்துதான் இது வந்து நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னொன்று வந்து ஐடியாலஜிக்கலா இப்ப நீங்க அந்த நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலாத் எழுதிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா வந்து இவங்க வைக்கக்கூடிய இந்துத்துவ பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல் எப்ப இருந்ததுன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலகட்டத்தில் இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து இவங்களால சாதிக்க முடியவில்லை. அன்னைக்கு வந்து காந்தி இருந்தார், நேரு இருந்தார், அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நிதானமா உடனடி வெற்றிக்கெல்லாம் வந்து ஆசைப்படாம கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ணாங்க. 1989 வந்து அவங்க வந்து அந்த பாபர் மசூதி அப்படிங்கிற பிரச்சனையை கையில் எடுக்கிறப்ப கூட மதச்சார்பின்மைங்கிற விஷயத்தை முற்றிலும் அவங்க வந்து நெகட்டிவா சொல்ல, போலி மதச்சார்பின்மைவாதிகள் தான் எதிரில் இருக்கவங்க, நாங்க தான் உண்மையான மதச்சார்பின்மைவாதிகள், அவங்க சிறுபான்மையை தாஜா செய்கிறார்கள் தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்ப வந்து மதச்சார்பின்மைங்கிறது ஒரு சென்டர்ல இருந்தது, நாங்க தான் உண்மையான மதச்சார்பின்மைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து பிஜேபிக்கு இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் எந்த ஒரு இடத்துல இருந்ததோ அந்த இடத்தை இன்றைக்கு பிஜேபி அணிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பதற்காக வந்து கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தேசிய முன்னணி மாதிரியான கூட்டணிகள் உருவாக்கிய சூழல்ல இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு பெரிய சக்தியாக இருக்கிறது. பிஜேபி வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மாதிரியான அமைப்பு உருவாகுவதற்கான ஒரு அவசியம் இருக்கிறது. அன்றைக்கு என்னன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு மையமா வச்சு நாங்க வந்து உண்மையான மதச்சார்பின்மைவாதிகள் அப்படிங்கிற விஷயத்தை பிஜேபி பேசியது. இன்றைக்கு எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாங்களும் இந்துக்களுடைய ஆதரவாளர்கள் தான், நாங்களும் இந்துவோட அடையாளம் உடையவர்கள் தான் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இன்னைக்கு பிஜேபி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வெறுமனே தேர்தல் அரசியலில் மட்டுமே அல்லது உடனடியாக இந்த தேர்தலில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பணி கிடையாது. அது வந்து நிதானமாக ஒரு கருத்தியல் ரீதியிலாக ஒரு நீண்ட காலம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடந்திருக்கிறது அல்லது கேரளாவில் கொஞ்சம் நடந்திருக்கிறது. இது வந்து மற்ற மாநிலங்களில் நடக்கவில்லை என்பதுதான் இந்துத்துவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை வந்து இன்னைக்கு வந்து இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு, கேரளாவை தவிர்த்த மற்ற மாநிலங்களில் கூடிய எதிர்கட்சிகளும் உணர வேண்டிய ஒரு சூழல். அப்படி உணரலைன்னா அது இன்னும் பெரிய அது வெல்லவே முடியாத இடத்துக்கு தான் பிஜேபி போய் நிற்கும். பிஜேபி நிற்குங்கிறத தாண்டி பிஜேபியுடைய கருத்துகள் நிற்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி சார். நன்றி. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை